நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். வாகனத்தில் வந்துட்டு இருந்த பொழுது ஒரு மாடு, அதன் மேலே ஒரு கொக்கு, இந்த இரண்டும் அமர்ந்திருக்கிற ஒரு காட்சியை தற்செயலாக பார்த்த பொழுது இப்போதோ படித்த ஒரு கதை, நீதிக்கதை நினைவுக்கு வந்தது. அதில் ஒரு மாடு ஒரு புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாட்டு மேலே ஒரு கொக்கு உட்கார்ந்து அதை மெதுவாக கொத்தி கொத்தி விளையாடி கொண்டிருக்கிறது. இப்படி அந்த கதை அமைகிறது. இந்த கொக்கு தன் மேலிருந்து தன்னை கொத்தி கொத்தி தொந்தரவு செய்வதாக நினைத்த இந்த மாடு அசைந்தும் வாலை அசைத்தும் விரட்டி கொண்டே இருக்கிறது அந்த கொக்கை. அப்படி இருக்கும் பொழுது அந்த கொக்கு பறந்து பறந்து போனாலும் மீண்டும் மீண்டும் வந்து அங்கேயே அமர்ந்து கொள்கிறது. மாட்டுக்கு கோபம் வந்து விட்டது. நான் இத்தனை முறை விரட்டுறேன், நீ என்னடான்னா மறுபடியும் மேலே வந்து உட்கார்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இங்கே எதுவுமே இல்லையா, ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணுற என்று சொல்லி மீண்டும் அந்த கொக்கை விரட்டுகிறது. இனிமேல் இங்கே வரக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறது. அந்த கொக்கு சற்று தள்ளி போய் ஒரு இடத்துல அமர்ந்து விடுகிறது. அந்த மாடு புல் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புல்லுக்கு இடையில இருந்து ஒரு சின்ன பூச்சி அவனுடைய மூக்கிலே ஏறிவிட்டது. மாடு கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் அதிலிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது. அந்த கொக்கு சொன்னது, நான் உன் மேலேயும் உன் பக்கத்துலேயோ வந்து உட்காரும்போது என்னை விரட்டினியே, உன் மேலே ஓடக்கூடிய நீ சாப்பிடும்போது மூச்சு காற்று வெளிப்படும்போது இந்த புல்லுக்கு இடையில் தெரியக்கூடிய பூச்சிகளையெல்லாம் நான் கொத்தி கொத்தி எடுத்துருவேன். அதனால தான் நீ புல் மேயும்போது எந்த தொந்தரவும் இல்லாமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னையே தொந்தரவுன்னு ஒதுக்கினதுனால இப்படி ஒரு தொந்தரவு உனக்கு வந்துருச்சு. அப்போது அந்த மாட்டுக்கு புரிந்தது, நாம் நமக்கு இடர் செய்கிறார்கள் என்று நினைத்து ஒதுக்குகிறவர்கள் கூட நம்மை அறியாமல் நமக்கு உதவி செய்பவர்களாக இருக்கலாம். அதனால் யாரையும் புண்படுத்தவோ விரட்டவோ ஒதுக்கவோ கூடாது. அவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வதற்காக இந்த உலகில் வந்தவர்கள் என்ற சிந்தனையோடு இருக்கலாம். அல்லது அவர்களால் நமக்கு எந்த இடையூறும் இல்லை, நாம் ஏன் அவர்களை விரட்ட வேண்டும் என்றாவது சிந்திக்கலாம். இந்த மாடும் கொக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற கதை இது. மனிதர்கள் சிந்திக்க வேண்டாமா? சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.